கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் அரசு நல திட்டப் பணிகளை பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா ஆய்வை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் கல்வராயன் மலையில் உள்ள இளைஞர்கள் மற்றும் பழங்குடியின மக்கள் வாழ்வாதாரம் மற்றும் மேம்படுவதற்கான வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கும், இளைஞர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தாமல் விளையாட்டில் ஆர்வம் செலுத்துவதற்கும் உலகத்தரம் வாய்ந்த 7 ஏக்கர் பரப்பளவில் விளையாட்டு மைதானம் அமைத்து தரப்படும். அதனை முதலமைச்சர் அவர்களே திறந்து வைப்பார்கள் என ஆதவர்ஜுனா பேட்டியளித்திருக்கிறார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் மாவட்ட விளையாட்டு மைதானம் மற்றும் நூலகம் மற்றும் பொதுப்பணித்துறையின் சார்பாக சாலைகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டப் பணிகளை அவர் பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை அவர் சந்திப்பு நிகழ்த்தினார். தமிழக முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் ஒழிப்பதற்கு சிறப்பு காவல் படை அமைக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறினார். கள்ளச்சாராயம் என்றாலே கள்ளக்குறிச்சி என்று ஒரு ஏடு எழுதப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கள்ளச்சாராயத்தால் பல உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் அதிக உயிரிழப்பு போதைப் பொருளால் ஏற்படக்கூடாது என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளதாகவும் கூறியிருக்கிறார். நீதிமன்றம் கல்வராயன் மலைக்கு அதிகாரிகள், அமைச்சர்கள் நேரில் ஆய்வு செய்து வளர்ச்சிக்கு உண்டான வழியை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்த நிலையில், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் கல்வராயன் மலையில் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று அறிவித்தார். அதன் அடிப்படையில் இங்கு மரவள்ளி கிழங்கு வியாபாரம் செய்து வருகின்றனர் பழங்குடியின மக்கள். கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கு அதற்கான வாய்ப்பும் உள்ளதாக, அதை தடுக்கும் விதமாக இளைஞர்கள் குறிப்பாக போதைக்கு அடிமையாகாமல் இருப்பதற்கு விளையாட்டை ஊக்குவிக்கும் விதமாக இங்கு 7 ஏக்கர் பரப்பளவில் உலகம் தரம் வாய்ந்த மைதானம் கட்டுவதற்கான இடத்தை தேர்வு செய்துள்ளோம் எனவும் அவர் கூறினார். கூடிய விரைவில் கட்டப்பட்டு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் திறந்து வைப்பார்கள் எனவும், கல்வராயன் மலை மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தமிழகத்திலேயே முதன்மை வாய்ந்த சுற்றுலா தலமாக ஊட்டி உள்ளிட்ட சுற்றுலா தலம் போல இதை மாற்றுவதற்காக நடவடிக்கை எடுத்து அடுத்த நகர்வுக்கு இந்த கல்வராயன் மலை உருவாக்கப்படும் என்றும், மக்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். உடன் மாவட்ட ஆட்சியர் பத்மஜா, பொதுப்பணித்துறை பொறியாளர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜீவா, வருவாய் கோட்டாட்சியர் முருகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.